கள்ளச்சாராயங்கிறது எங்கேருந்து வருது முதல்ல? ஃபஸ்ட்டு இது வந்து தமிழக அரசோட துணையோட தான் நடக்குது. எப்படி காவல்துறைக்கு தெரியாமல் இருக்குமா? அந்த ஊரில் இருக்க நகர்மன்ற தலைவர் அவங்க எல்லாரும் யாருக்கு தெரியாமல் இருக்கும்? எல்லாருடைய ஆதரவோட தான் நடக்குது. இப்போ 50 உயிர் போயிடுச்சு, அதை யார் கொடுப்பாங்க? தமிழக அரசு வந்து இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுத்து இதோட இந்த 50 உயிரோட போகணும். இனிமேல் எங்கேயும் கள்ளச்சாராயன்ற ஒரு பேரே வெளியே வரக்கூடாது. எல்லா ஊர்லேயும் நடக்குது. விருத்தாச்சலம் முத கொண்டு சின்ன சின்ன கிராமமாகட்டும் பெரிய நகரமாகட்டும் எல்லா இடத்துலையும் கிடைக்குது. அது காய்ச்சறது தெரியாமல் எப்படி இருக்கும்? எல்லாத்துலேயும் லஞ்சம். தமிழக அரசோட துணை போயிட்டு இருக்கு. அதனால தான் நடக்குது. தமிழக அரசு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். அந்த குடும்பத்துக்கு வந்து நிவாரண நிதி 10 லட்சம் போதாது. எப்படி அந்த 10 லட்சம் போதுமா அந்த குடும்பத்துக்கு? அவங்க இருந்து அந்த 10 லட்சத்தை சம்பாதிப்பாங்களா? முதல்ல இதை முற்றிலும் ஒழிக்கணுன்றது எங்களுடைய கோரிக்கை. கள்ளச்சாரம்லாம் காய்ச்சி தான் இருக்காங்க. விருத்தாச்சலத்தில் கூட ஒரு பகுதி இப்போ வந்து நைட்டில் வந்து கள்ளச்சாரம் காய்ச்சி தான் இருக்காங்க. இந்த பகுதியில் வந்து இந்த போதைப் பொருட்கள்லாம் விற்றுட்டு தான் இருக்காங்க. அது இல்லாமல் எளிதாக வந்து பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு எளிதாக வந்து கிடைக்குது. கல்லூரி படிக்கிற மாணவர்கள்ட்ட வந்து போதைப் பொருட்கள் என்பது ஈஸியாக கிடைக்கிறது. அது என்பது சின்னதாக இதை நாக்கில் போட்டுக்கிட்டு அது ஒரு பேர் சொல்லிக்கிட்டு போதைப் பொருட்கான ஏகப்பட்ட பேர் இருக்குது. இப்போ வந்து நம்ம தமிழகம் முழுவதும் நடந்து கொண்டு இருக்குது. அது எப்படி ஒரு ஊரில் ஒரு தலைவருக்கு தெரியாமல் இருக்காது, ஒரு விஓக்கு தெரியாமல் இருக்காது. இப்போ நகரத்தில் இருந்தால் நகரமன்ற தலைவருக்கு தெரியாமல், காவல்துறைக்கு தெரியாமல் இருக்காது. கண்டிப்பாக தெரியாமல் இருக்காது. அவங்களுக்கு கமிஷன் போய்கிட்டே இருக்கு. தமிழக அரசுக்கு இது தெரியும். தெரிந்தோ ஒரு கண் துடைப்பாக இருக்கிறது இந்த அரசு. இது உடனடியாக கடுமையாக கண்டித்து ஒரு சட்டத்தை கடுமையாற்றணும். ஏன்னா இப்போ வந்து குழந்தைகள் வந்து தப்புன்னா என்ன போஸ்கோ சட்டம் வருதோ அதே மாதிரி கடுமையாக இந்த கள்ளச்சாராயத்தை காசுனா கடுமையாக ஒரு சட்டத்தை ஏற்றி உடனடியாக இது பண்ணணும். இப்போ வந்து இந்த கள்ளக்குறிச்சியில் இப்போ செத்து போன 40 மேற்பட்டவன் அது வந்து செத்தது வந்து 40 பேர். அந்த குடும்பங்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டு நிற்கிறாங்க. அந்த குடும்பத்துக்கு ஊதிய நிதிகளும் 25 ரூபா உயர்த்தி தரணும். அது மட்டும் இல்லாமல் அந்த அப்பாவி குழந்தைகளுக்கு படிப்பு உதவி, வேலை வாய்ப்பு என்பதை உறுதி செய்து தமிழக அரசு உடனடியாக கடுமையான சட்டங்களை ஏற்றி நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டும். இன்னைக்கு வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விஷசாராயம் அருந்தி ஏறக்குறைய ஒரு 40க்கும் மேற்பட்ட உயிர்கள் பலியாகியிருக்கிறது. இதன் மேலே வந்து இன்னைக்கு திமுக அரசு வந்து மிக கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்குது. இது வரைக்கும் எந்த அரசாங்கமும் எடுக்காத உயரதிகாரிகளை வந்து பணியிடமைக்கு செய்கிற போன்ற வேலையை செஞ்சுருக்காங்க. ஆனால் இது மட்டுமே இந்த கள்ளச்சாராய சாவுகளை ஒழிச்சிருமா அப்படின்னு பார்த்தோம்னா அது சாத்தியம் இல்லை. அரசு மட்டுமே இதை வந்து நடவடிக்கை எடுக்கும்போது ஒரு முழுமையான வெற்றி கிடைக்காது. கூட சமூக ஆர்வலர்கள், உள்ளூர் தலைவர்கள், விஐபி, என்ஜிஓ போன்ற அமைப்புகள்லாம் சேர்ந்து தான் இந்த விஷசாராயத்தை ஒழிக்க முடியும். ஏன்னா இன்னைக்கு வந்து உழைக்கிற மக்கள் அல்லது மற்றவங்களாம் வந்து சாராயம் குடிச்சிட்டு வர்றது வந்து ஒரு உழைப்பினுடைய களைப்பு போக்குவதற்கான அல்லது ஒரு அது மன உளைச்சலை வந்து தவிர்ப்பதற்கான ஒரு சாதகமாக சாராயத்தை வந்து இன்னைக்கு வந்து சமூகத்தில் ஒரு கருத்து நிலவுது. இந்த கருத்தை முதல்ல தூக்கி போடணும். உழைக்கிறவங்க வந்து ஃப்ரீ ஆகணும்னு சொன்னால் ஒரு ஜூஸ் சாப்பிட்லாம், அல்லது பால் சாப்பிட்லாம், அல்லது வேறு ஏதாவது மனசுக்கு பிடிச்ச ரெக்ரியேஷன் பண்ணலாம். இது மாதிரி செய்யும்போது தான் வந்து மக்கள் வந்து அந்த இதுலேருந்து விடுபடுறதுக்கான ஒரு மன நிலை கிடைக்கும். இப்போ இந்த இதில் வந்து இது நியாயப்படுத்த முடியாதுன்னா கூட கட்டாயம் இது தீர்வு என்னன்னு சொன்னோம்னா முதல்ல சொன்ன மாதிரி சமூக ஆர்வலர்கள், அரசு நிறுவனம், விஐபிங்க, என்ஜிஓங்க இது போன்ற ஒரு கூட்டமைப்பு மட்டும்தான் மக்களுக்கு இது போன்ற விழிப்புணர்வை தொடர்ச்சியாக செய்கிறது மூலமாக அடுத்தது கள்ளச்சாராய விற்பனையாளர்களை வந்து கண்டறிஞ்சு அரசு சொல்கிறது மூலமாக அப்படி சொல்கிறவங்களுக்கு உயிருக்கு பாதுகாப்பு தர்றது இது போன்ற விஷயங்களை அரசு உத்தரவாதப்படுத்தும் போது மட்டும்தான் நிச்சயமாக இந்த மாதிரி கள்ளச்சாராயங்களையும் விஷச்சாராய இழப்புகளையும் உயிரிழப்புகளையும் நம்ம கட்டுப்படுத்த முடியும்னு சொல்லிட்டு தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இந்த உயிர் இழப்புகளுக்கு கலாச்சாரம் இருப்பதற்கான காரணம் யார் இருப்பாங்க நினைக்கிறீங்க? யாரும் ஒத்துழைப்பு பண்ணுவாங்க நினைக்கிறீங்க? இது கட்டாயம் அந்த துறையில் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய காவல்துறை தான். காவல்துறை, உள்ளூர் தலைவருங்க, அரசியல்வாதிங்க கூட இருக்கலாம். இந்த வட்டம் மாவட்டம் அப்படி சொல்றாங்க இல்லையா, அவங்களோட பங்களிப்பு இருக்கும். விசாரணை அமைச்சிருக்காங்க. விசாரணை வெளியே வர தான் யாருன்றது தெரிய வரும். அவங்க மீது என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? அவங்க மீது கட்டாயமா சட்ட ரீதியா கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அவங்களுக்கு தர தண்டனையை பார்த்து இனிமேல் அப்படி யாரும் அந்த மாதிரி வேலை செய்யக்கூடாது. இந்த மாதிரி வேலை செய்யக்கூடாது. ஏன்னா இது ஒரு சமூக விரோத செயல். இது பொது விழிப்புணர்வு வந்து பொதுமக்கள்கிட்ட இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினாவே பொதுமக்கள் அந்த இது போன்ற செயல்களில் ஈடுபட மாட்டாங்க.
இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் கள்ளச்சாராயம் குறித்து விழிப்புணர்வை பொதுமக்கள் கிட்ட கொண்டு போறதுல முக்கியமான ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டிய சூழல் காலகட்டம் இருக்கு. இப்போ அதை தொடர்ச்சியாக முன்னெடுக்கணும் அப்படிங்கிறதான். அதே போல இன்னைக்கு இந்த பிரச்சனைக்கு அப்புறம் தமிழகம் முழுசும் இருக்கக்கூடிய கள்ளச்சார வியாபாரிகளை தேடுதல் வேட்டைங்கிற அடிப்படையில் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த நடவடிக்கையை துரிதமாக இதுக்கு முன்னாடியே பண்ணியிருந்தா இவ்வளோ உயிர்கள் பறிப்போக வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் தலைவாசலில் பிரச்சனை, கருமந்துறையில் இருக்கக்கூடிய கல்வராயன் மலையில் பிரச்சனை, இதெல்லாம் வந்து இப்போ மதுவிலக்கு அமலாக்கத்துறை துரிதமாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் இது போதாது அப்படிங்கிறதான். இப்போ உடனடியாக இது வந்து காவல்துறைக்கோ இல்லை மதுவிலக்கு அமலாக்கத்துறைக்கோ தெரியாமலாம் கிடையாது. இப்போ அவங்களோட தூண்டுதலில் அவங்களோட ஆதாயத்தின் அடிப்படையில் தான் இது நடந்துட்டு இருக்கு. அப்போ இது மேல் இருக்கக்கூடிய குழு வந்து சரியான முறையில் உயரதிகாரிகள் கவனம் எடுத்துக்கிட்டு இது போன்ற நடவடிக்கை ஈடுபடக்கூடிய ஒரு துணை போகிற அதிகாரிகள் மேலே துரியமாக நடவடிக்கை எடுத்தால் தான் இது முழுமையாக கட்டுக்குள்ளே வரும் அப்படிங்கிறதும்.